இரக்கம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய கிருபைகளில் ஒன்று இரக்கம். இரக்கமில்லாமல் நடந்து கொள்ளுகிறவங்களா இருக்கீங்களா? இரக்கம் செய்ய வேணுங்கிற எண்ணமே இல்லாம இருக்கிறீங்களா? இரக்கமே இல்லாம மற்றவங்களை பத்தி பேசி தூற்றி திரிகிறவங்களா இருக்கீங்களா? இரக்கம் இல்லாம மற்றவங்களை பழி வாங்குறவங்களா இருக்கீங்களா? பழிக்கு பழி தீர்க்கிறவங்களா இருக்கீங்களா? அப்படி ஒருவேளை இருந்தா இரக்கமே இல்லாத நியாய தீர்ப்பு அடைவீர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. யாக்கோபு 2:13 இந்த வசனம் இப்படி சொல்லுது, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமே இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏதோ ஏழை எளிய மக்களுக்கு இரக்கம் செய்வது, இல்லாதவங்களுக்கு கொடுப்பது, வெளி உலகத்துக்கு இரக்கமா இருப்பது போல காட்டிக்கொள்வது, இதெல்லாம் இரக்கம் இல்ல. உங்களுக்கு தீமை செய்து பல பாடுகளுக்கு உங்களை உட்படுத்தினவர்களையும் கிருபையாய் இறங்கி அவங்கள மன்னிச்சு விடுற இரக்கம் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான இரக்கம். அந்த இரக்கம் நியாய தீர்ப்பின் நாள்ல நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு வேதவசனம் போட்டிருக்கு. இரக்கத்தை கொடுப்போம், இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள்னு பைபிள் சொல்லுது. நியாய தீர்ப்பின் நாட்கள்ல அந்த இரக்கம் உங்களை காப்பாற்றும்.